நாம் இந்த வீடியோவில் விஜயகாந்த் பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜயகாந்த் அவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அழகர் சாமி. அவங்க வந்து 25 ஆகஸ்ட் 1952ஆம் ஆண்டு வந்து பிறக்கிறாங்க. அவங்களோட தந்தை பேர் வந்து கேஎன் அழகர் சாமி. தாயார் பேர் வந்து ஆண்டாள். சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆரோட படங்கள் பார்த்து அதில் வந்து இன்ஸ்பயர் ஆன விஜயகாந்த் அவங்க வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க அப்பா வந்து ரைஸ் மில் வச்சுருந்துருக்காங்க. அதை தான் கொஞ்ச நாள் வந்து அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேலு சினிமா மேலே கொண்ட பிரியம் காரணமாக சினிமாவில் நடித்தே ஆகணும் அப்படின்றதுக்காக சென்னை கிளம்பி வந்திருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் வந்து மதுரையில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஸ்டுடியோ போய் கொடுக்குறது அப்படின்ற ஒரு சினிமாவில் நடித்தே ஆகணும் அப்படின்றதில் வந்து எல்லா ஸ்டுடியோவுக்கும் ஃபோட்டோ கொடுத்துட்டு அப்படி இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்துக்கு வந்து தம்பியாக நடிக்கிற வாய்ப்பு வந்து விஜயகாந்த் சார் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து ரூ. 100 அட்வான்ஸும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆடிஷனில் வந்து விஜயகாந்த் சாரை வந்து அவங்க எடுக்கலை. அதுக்கு போல் வேறு யாரையும் நடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படத்தில் 1979 வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமில் அப்பியர் ஆனது அந்த படத்தில் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹீரோ டெபியூ ஆன படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு 1979 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தூரத்து இடி முழக்கம் அப்படின்ற மூவி தான் விஜயகாந்த் சாரோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறுது. இந்த படம் வந்து 1980 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் சார் வந்து ஒரு எல்லாருக்கும் ஃபெமிலியராக மாறுறாங்க. அதுக்கப்புறமேலு சிவப்பு மல்லி, ஜாதிக்கு ஒரு நீதி, எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்டரோடு சேர்ந்து சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க வரிசையாக. அதுக்கப்புறம் அம்மன் கோவில் கிழக்காலே 1986 ரிலீஸ் ஆகிற இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்ஸ்லேயும் சரி வசூல்லையும் சரி ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைக்கிது. பெஸ்ட்டு ஆக்டர்ன்றதுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து பிரேமலதா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. 31 ஜனவரி 1990 வந்து பிரேமலதா அவங்களுக்கும் விஜயகாந்த் அவங்களுக்கும் மேரேஜ் நடக்குது. அது அவங்களுக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. சண்முக பாண்டியன், அதுக்கப்புறம் விஜய பிரபாகரன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. அதில் சண்முக பாண்டியன் அவங்க வந்து ஹீரோவை பண்ணிகிட்ருக்காங்க. விஜய பிரபாகரன் வந்து கட்சி வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. கட்சி தலைமையிலே இருக்காங்க. அதுக்கப்புறமேலு பொன்மனச்செல்வன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, ராஜதுரை, கருப்பு நிலா, சத்திரியன், கேப்டன் பிரபாகரன், சேதுபதி ஐபிஎஸ், செந்தூரபாண்டி அப்படின்னு சின்ன கவுண்டர் அப்படின்னு நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வரிசை அதுக்கப்புறம் ஹிட் படங்கள்னே சொல்லலாம். செந்தூரபாண்டி அந்த படத்தில் வந்து தளபதி விஜய் அவங்களோட கோ ஸ்டாராக நடிச்சிருப்பாங்க. கௌரவ தோற்றமேட்டு விஜயகாந்த் சார் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவங்க வந்து லாஸ்ட்டாக நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருதகிரி. இந்த படம் வந்து விஜயகாந்த் அவங்களே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. மதுரையில் பார்ட்டி போட்டு தொடங்கின கட்சி. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவோட கூட்டணி அமைத்து மாபெரும் ஒரு எதிர்க்கட்சி ஸ்தானத்துலேயும் இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதன் பிறகு உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாங்க விஜயகாந்த் அவங்க வந்து சிகிச்சை பெற்று 28 டிசம்பர் வந்து விஜயகாந்த் அவங்க வந்து உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகறாங்க. அரசு மரியாதையோடு அவங்களோட உடல் வந்து கோயம்பேடு அவங்களோட கட்சி ஆஃபீஸ்லேயே தகனம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் அவங்களோட இறந்த பிறகு வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரும் ஒரு பேசும் பொருளாகவே மாறினாங்கன்னே சொல்லலாம். அவங்க செஞ்ச நன்மைகள் பற்றியும் சொல்லிகிட்டே இருந்தாங்க டிவியில். எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்டாரோட டீட்டெயில்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.